தனுசு ராசிக்காரர்களே, கோபம் மூலத்தனத்தில் தொடங்கி வருத்தத்தில் சென்று முடிகிறது. ஆமாங்க, கோவம்லாம் அப்படிதானங்க. கோவப்படாமல் இருக்கணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் சிலர் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தா நம்மளால் கோவப்படாமல் இருக்க முடியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்க. எங்கும் எப்போதும் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த மே மாதம் குரு பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தினால தான் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் கொஞ்சம் விலகி போயிருந்தது. நம்ம கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தோம், கொஞ்சம் வசதிகளை இழந்தோம். சில விஷயங்களை நம்ம தேடி தேடி போனாலும் அது நாடி வராமல் அது விலகி விலகி போனது. இதெல்லாம் ஏதோ ஒரு காரணம். ஆனால் அந்த காரணம் நல்ல காரணம். அதனால தான் நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். தனுசு ராசிக்காரவங்க உலகத்திலே ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க யாருன்னு எடுத்துக்கிட்டால் அதில் முதல்ல தனுசு ராசிக்காரவங்க தான் வருவாங்க. அதிகமான ஓவர் ஃபீலிங்னு சொல்லுவாங்க. பில்டப் பண்ண தெரியாத நபர்கள். சின்னதாக ஒரு ஆசைக்காக ஒரு விஷயம் செய்வோம், ஆனால் மற்றவங்கெல்லாம் அது பில்டப்புன்னு மற்றவங்க நம்மளை சுட்டி காட்டுவாங்க, வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க. அது மாதிரி ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிப்போம். சாதாரண பழக்கத்தில் ரொம்ப உசுராக போயிடுவோம். ஆனால் நம்மக்கிட்ட பழகிறவங்க ரொம்ப பிடிச்சி புழிய ஆரம்பிச்சிருவாங்க. உங்களால் அது முடியாது. ஒரு நாள் தான் பேசாமல் இருப்போம், அவங்க நம்மளை விட்டுட்டே போயிடுவாங்க. அப்போ தனுசு ராசிக்காரவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, எது இந்த உலகத்தில் உண்மை, எது இந்த உலகத்தில் பொய் அப்படின்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அது எல்லாம் உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன் பாதையில் நடக்கிறதுக்கு கடவுள் வழிகாட்டுதல் கூட அவ்வப்போது தான் நடக்குது. அந்த வழியில் தான் நீங்களும் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு புதிய வழியே காட்டுறாரு. இது வரைக்கும் நீ உன் வாழ்க்கையை உனக்காக வாழ்ந்த, இனிமேல் உன் குடும்பத்துக்காக வாழ போகிற. உன்னை யார் நம்பினாங்களோ அவங்களுக்காக வாழ போகிறீங்க. இனிமேல் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க, நிறைய விஷயத்த சாதிக்க போகிறீங்க. இனிமேல் நீங்கள் சேர்த்து வச்சு மற்றவங்க மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லாமல் செலவு பண்ணி சந்தோஷப்பட போகிறீங்க. இது போன்ற வழிகளை குரு காட்ட போகிறாரு. இப்போ கேட்கலாம், இப்போ நீங்கள் நினைக்கலாம், செலவு பண்ண ஆசையாக தான் இருக்குது, அதுக்கு காசு வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கலாம். அந்த பணத்தை ஈட்டுவதற்கும் ஆண்டவன் வழி காட்டுக்கிறான். எப்படி தெரியுமா வழி காட்டுறான்? இது வரைக்கும் நான் எனக்காக ஆசைப்பட்டதை விட என் குடும்பத்துக்காக ஆசைப்பட்டது தான் கடவுள் கூட ₹1 அதிகமாக தராரு. இந்த இடத்துக்கு போ, உனக்கு இப்படி ரூபா கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவன் நமக்கு வழி காட்டுவான். ஆண்டவன்னா யார்? என்னை பொறுத்த வரைக்கும் காலம்தான் ஆண்டவன். இந்த காலத்தை உன்னால் கணிக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தவன் கேட்டார். காலத்தை கணிக்கணும்னா அது கடவுளை தான் வரணும். புது பிறவி, அது ஒரு அவதாரமாக எடுக்கணும். ஏன்னா காலத்தை நம்ம பொய்யா கணிக்கலாம். பொய்யானா என்ன? அப்போ ஜாதகம் பொய்யா? ஜாதகம் பொய்யல்ல. நீங்கள் கேட்டது காலம். காலம்னா கடவுள். கிரகங்களை கணிக்கக்கூடிய மனிதனால் கடவுளை கணிக்க முடியாது. அப்போ தனுசு ராசிக்காரவங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி என்ன நினைக்கிறீங்களோ கடவுள் நேரடியாக உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண காத்திருக்கிறார். ஏன்னா குரு இது வரைக்கும் வக்கரத்தில் இருந்து இப்போ நிவர்த்தி ஆகும்போது இப்போ மனசில் இருந்த சின்ன சின்ன ஆசைகள் உங்களுக்கு விலகி அது பெரிய ஆசைகளாக மாறப்போகுது. பேராசையாக கூட மாறப்போகுது. அது நல்லதாக நடக்க போகுது. இது வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு பயந்துருப்பீங்களே, இனிமேல் பயப்பட வேண்டாம். தைரியமாக இறங்குங்க. இது வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் வருத்தப்பட்டு ஒதுங்கி இருந்தீங்களா? இனிமேல் நீங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டாம். ஒய்யாரமாக வந்து நில்லுங்க. சபை உங்களை பாராட்ட போகுது. தனுசு ராசிக்காரவங்களுக்கு பல பேர் உங்களுடைய திறமைகள் பழிச்சிட போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு இன்றைக்கி 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார். நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்காமே இருந்தனால அதனால் மன உடைச்சலாகி உங்கள் வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலவு பண்ண போகிறீங்க. இப்போ இந்த குருவினால் உங்களுக்கு புதிய உத்வேகம் வரப்போகுது. அதனால் இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன்டா, அவ்வளோதான். அதுதான் மகிழ்ச்சி. ஒரு மனிதன் வெற்றிக்காக அலைந்தான். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்காக அலைந்தான். ஆனால் ஒருத்தன் மட்டும் அலைஞ்சான், மகிழ்ச்சிக்காக அலைஞ்சான். இந்த வெற்றிக்காக அலைஞ்சவன் அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு எத்தனை வெற்றி வந்தாலும் அது பத்த மாட்டேங்குது. அடுத்த வெற்றியை தேடுறான். வாழ்க்கைக்காக ஒருத்தன் அலையிறான். ஆனால் ஒருத்தவங்க ஒன்றுமே இல்லாமல் வெற்றி பெறுறது தான் வெற்றி. அப்போ இன்னிலிருந்து தனுசு ராசிக்காரங்க மகிழ்ச்சி வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க. இந்த குரு அதை தான் கொடுக்க போகிறார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க ராஜா. உனக்கு மகிழ்ச்சின்றது எது நினைக்கிற? நீ ஆசைப்பட்டு செலவு பண்ணுறது தான் மகிழ்ச்சி. அதுதான் மகிழ்ச்சி. ஆசைப்பட்டு ஒரு இடத்துல நிற்க போகிறது மகிழ்ச்சி. நம்ம அழகாக ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இதில் முதல்ல இந்த உலகத்தில் யாராச்சும் வழி நடத்துனாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக முன்னேற முடியும். உலக வரிசையில் பணக்காரங்க வரிசையில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வழி நடத்தினவங்க தான். யாருமே தானாக தோன்றிய சுயம்பு லிங்கங்கள் கிடையாது.
நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முதல்ல ஒரு பிளான் போட்டவங்க வெற்றி அடைகிறாங்களா, அந்த பிளான் போட்டு அதில் தோல்வி அடைந்து வெளியே போயிட்டு அப்புறம் இன்னொருத்தவங்க வந்த அப்புறம் தான் அதில் வெற்றி அடைவாங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஜென்ரேஷனில் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாராக இருக்கும் அப்படின்னா, நம்ம கற்றுக்கிறது தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை ஆண்டவன் கற்றுக் கொடுக்குறான். எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நிம்மதியாக நீங்கள் ஒரு நாள் தூங்குறீங்கன்னா, அடுத்த நாள் அந்த நிம்மதியோடு ஏஞ்சிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாடத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கணும். இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு அந்த நாள் நல்ல நாளாக இருந்தால் கூட நமக்கு விரயமாயிடும். இன்றைக்கி இந்த பாடத்தை இந்த காலகட்டம் நமக்கு கற்றுக் கொடுக்க போகுது. ஒரு குடும்ப உறுப்பினரால் அந்த பாடத்தை கற்றுக்கலாம், என்னுடைய தொழிலால் அந்த பாடத்தை கற்றுக்கலாம், என்னுடைய நண்பர்களால் அந்த பாடத்தை கற்றுக்கலாம், இல்லைனா ஊடகத்தின் மூலியமாக அந்த பாடத்தை கற்றுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நான் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்றது தான் உறுதி. இன்றைக்கி எந்த பாடத்தை எடுக்க போகிற நீ, எனக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை பார்த்து ஒரு கேள்வியை வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மரணம் என்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டா யாராச்சும் நிம்மதியாக இருக்க முடியுமா? இன்னும் ஒரு 10 நாள் தான் நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? அதே 10 நாளில் இந்த இலக்கை அடைய போகிறேன், இந்த வெற்றியை அடைய போகிறோன்னா இவ்வளோ நம்பிக்கையோடு இருப்பேன். 10 நாளில் எனக்கு கிடைச்சிருமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா போதும், கல்யாணம் ஆகிட்டா போதும், குழந்த பிறந்தா போதும், தொழிலில் வெற்றி அடைஞ்சால் போதும், நான் ஜெயிச்சிட்டா போதும், அரசியலில் சீட்டு கிடைச்சா போதும், 10 நாளில் இது நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எவ்வளோ ஒரு ஹாப்பி. இதுவே 10 நாளில் செத்து போயிடுவேன் அப்படின்னா புரியுதா? அப்போ நெகட்டிவான வேர்ட்ஸ் எங்கெல்லாம் வருதோ, அப்போ நம்ம மனசு ஏற்றுக்க முடியாத வார்த்தைகள் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்த விட்டு முதல்ல ஒதுங்கி வாங்க. இந்த உலகம் ஒரு சவால், இந்த பாடத்தை நான் ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி ஒரு சபதம் எடுத்து ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் போது நம்பிக்கையோடு எழுஞ்சி பாருங்கள். நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், இன்றைக்கி நான் வெற்றி பெற்றுவேன்டா, சமாளிச்சிடுவேன்டா அப்படின்னு. இதுதாங்க வாழ்க்கை. அப்போ இதெல்லாம் நமக்கு யார் தருவா? அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். நீங்கள் எல்லாருமே என்னுடைய உறவுகள், நீங்கள் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். ஒரு நண்பனாக, ஒரு குருவாக நான் என்றும் உங்களோட தொடர்பில் இருப்பேன். என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பல டிஸ்டர்பன்ஸ் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், மனசில் அழுத்தங்கள் வரும், திருத்தங்கள் வரும். இதெல்லாம் நம்மளால தான் வருமானு கேட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களால வரும். அவங்க ஏதாச்சும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு ரொம்ப வலியை கொடுக்கும். நமக்கு வலி இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. அதை நம்மளால் கடந்து வர முடியாது, நம்ம சிக்கிப்போம். நம்ம பட்ட ஆசைகள், நம்ம பட்ட ஏதோ ஒரு நம்பிக்கை, நம்ம ஒரு விஷயத்தை நம்பும்போது அது ஈஸியாக இருக்கும்னு நினைப்போம். அது போக போக ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இறைவனை ரொம்ப நம்ம வழிபாடு பண்ணணும். இந்த உலகத்தில் நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குது, கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்குது. கெட்ட சக்தியை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம், நல்ல சக்தியை பற்றி நம்ம நினைப்போம். நல்ல சக்தியை நம்ம எப்படி கொண்டு வரணும்னா, நல்லவர்களோடு பேசுவது, நல்லதை பேசுவது, நல்லதை நினைப்பது. ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்குங்க. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசில் நினைக்கக்கூடிய எண்ணத்துக்கு அதிகம். அந்த எண்ணத்தை அறிந்தவன் தான் இறைவன். இறைவன் அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை அறிந்தவன். அதனால் அந்த எண்ணத்தை என்ன பண்ணுவான், அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ எண்ணத்தில் இப்போதைக்கு நல்ல விதையை போடுவோம். நம்ம நேயர்கள் என்றைக்குமே குரு அருளை பெற்றவர்கள். நிச்சயமாக நம்ம என்றைக்குமே உங்களுக்கு துணையாக இருப்போம். கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். நன்றி.